மக்களவைத் தேர்தல் இறுதி கட்ட 7ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு பிரச்சாரம் முடியும் போது மோடியை கடுமையாக விமர்சனம் செய்த மன்மோகன் சிங். ஆனால் இதுவரை மன்மோகன் சிங் ஒரு தேர்தலிலாவது நின்று இருக்கிறாரா? தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு அன்புணக்கம். நான் உங்கள் ஹேமந்த்குமார். இந்தியாவில் மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சி 2004 to 2014 நடந்தது அனைவருக்கும் தெரியும். பெரிய சாதனைகள் செய்தது. 2G கேஸு, நிலக்கரி ஊழல். 2G கேஸ் தான் அந்த லைசன்ஸ்லாம் அப்பயே சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணிட்டு, நிலக்கரி ஊழலில் நிலக்கரி சுரங்க அலாட்மெண்ட் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் ரத்து செய்தது. காமன்வெல்த் ஊழல் எவ்வளோ இருந்தது. உண்மையிலேயே மோடியும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க காங்கிரஸ்காரங்க. அவங்களுடைய 10 வருஷம் ஆட்சி தான் பிஜேபியை இன்றைக்கி இந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டியை கொண்டு வந்திருக்கு. மோடியை பெரிய லீடராக கொண்டு வந்திருக்கு. அதனாலே அந்த ஆட்சிக்கு நம்ம பிஜேபி ஆதரவாளர்கள் நன்றி தான் சொல்லணும்னு வைங்களேன். அப்படி இருக்கும்போது மன்மோகன் சிங் என்ன பண்ணார்? 2006 நாட்டின் வளங்கள்லாம் முதல்ல இஸ்லாமியர்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு அந்த மாதிரி தான் ஒரு லிஸ்ட்டு கொண்டு வந்தார். அப்படி சொல்லிவிட்டு 2009 பெரிய வெற்றி பெற்றார். இஸ்லாமியர்கள் பல வாக்குகள் பெற்று அதே மாதிரி கொண்டு வரலான்னு பார்க்குறாரு. இப்போ அதெல்லாம் வச்சு தான் மோடி பேசுகிறாரு. ஏன்னா நாட்டின் வளம்னா அனைவருக்கும் ஈக்குவலாக இருக்கணும். இட் இஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் டு ஆல் த பீப்புள் ஆஃப் ஆல் த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ஈக்குவலி. ஒருத்தருக்கு அப்படின்றதே பிரிவினையாச்சே. இதெல்லாம் நம்ம கேட்டால் சங்கி நமக்கு முத்திரை குத்துவாங்க. நான் பிஜேபி ஆதரவாளம் தான், அது தனி. பட் ஈச் அண்ட் எவ்ரி திங் ரிசோர்ஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி என்பது தான் ஒரு நாட்டின் சரியான விஷயம். என்ன பண்ணுறது? மன்மோகன் சிங் அரசியல்னா தெரியும். அவர் பாட்டுக்கு ரிசர்வ் பேங்க்கில் கவர்னராக இருந்தார். அப்போ நிதி அமைச்சராக இருந்தவர் பிரணாப் முகர்ஜி. அவருக்கும் பிரதமர் பதவிக்கு என்ன சம்பந்தம்? சோனியா காந்தி பிரதமர் ஆனோன்னு எல்லாம் நம்ம தமிழரான அப்துல் கலாம் கிட்ட, ஜனாதிபதி கிட்ட கொடுத்து அவர் ஏற்றுக்க மாட்டேன்ட்டார். வேறு வழி இல்லாமல் மன்மோகன் சிங் போட்டாங்க. அவர் ஒரு லோக்சபா தேர்தலையா நின்றாரா? இல்லை. முதலமைச்சர் பதவி வகித்தவரா? இல்லை. அவருக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? அவரை பலவிதமாக விமர்சனம் செய்வாங்க. பொம்மை பிரதமர், ரிமோட் கண்ட்ரோல் பிரதமர், எதோ சொல்லுவாங்க எதிர்கட்சிங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? மோடியை இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறாரு. இத்தனை நாள் இல்லாமல் இப்போ ஏன் மோடியை விமர்சனம் பண்ணோம்? நானும் இருக்கேன்னு காட்டிக்க தான். ஏன்னா இவரே பல விதமாக மோடியை விமர்சனம் பண்ணவரே ஒரு தடவை பார்லிமெண்ட்டில், ராஜ்யசபாவில் மோடியை தாராளமாக பாராட்டி பேசினார், சிறப்பாக செய்கிறாருன்னு. அப்படிலாம் இருக்கும்போது நானும் இருக்கேன்னு காட்டிக்கிறதுக்கு தான். ஏன்னா ஹி வாஸ் ஜஸ்ட் லைக் எ பியூரோக்ராட். அவர் அப்படி தான் இருந்தாரே தவிர ஒரு பிரதமருக்கானதெல்லாம் இல்லை. சமீபத்தில் கூட யாத்ரா படம் வந்தது, யாத்ரா 2. அதில் கூட மன்மோகன் சிங் அழகாக காட்டுவாங்க. சோனியா காந்தி ரூமுக்கு போனால் எடுத்தோடனே சோனியா காந்தி டீ காஃபி குடிக்கிற டைமில் அவர் யார் வர சொன்னதுன்னு கேட்குற மாதிரிலாம். அந்த மாதிரி தான் இவர் நிலமை இருந்தது. தேர்தலில் எலெக்ஷனில் நானும் பிரதமராக இருந்தால் நானும் இருக்கேன்னு காமிச்சிக்கிறதுக்கு அவர் இருக்கார். மற்றபடி அவர் லோக்சபா தேர்தலையும் நிற்க போதில்லை, ராஜ்யசபா தேர்தலையும் நிற்க போதில்லை. ஹி வாஸ் ஜஸ்ட் நாமினேட்டட், அவ்வளோதானே. நன்றி, வணக்கம்.